பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்றும் டாலர் மற்றும் பவுண்டுகளை சார்ந்திருப்பது தற்சார்பு அல்ல என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நமது திறமைகளை பாதுகாக்க மேலும் அதிகரிக்க தன்னிறைவு மிகவும் முக்கியம் என தெரிவித்த பிரதமர், வேளாண் மற்றும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை கண்டு உலகம் வியந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த யுகம் தொழில்நுட்பத்தால் இயக்கப்பட்டு வருகிறது, தொழில்நுட்பம்தான் வாழ்க்கை என தெரிவித்த பிரதமர், செமி கண்டக்டர் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது. இந்தியாவில் ஏற்கனவே 6 செமி கண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் உள்ள நிலையில் மேலும் 4 செமி கண்டக்டர் உற்பத்தி ஆலைகளை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 10 புதிய அணுமின் உலைகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்த பிரதமர், 2030க்குள் தூய்மையான எரிசக்தி நாட்டின் 50% இடங்களுக்கு சென்று சேர்ந்துவிடும் என்றும் கூறினார். எரிசக்தி துறையில் நம் நாடு தன்னிறைவு பெற வேண்டியது அவசியம் என்று தெரிவித்த பிரதமர், பெட்ரோல், டீசல் இறக்குமதிக்கு பட்ஜெட்டில் பல கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும். டாலர், பவுண்டுகளை சார்ந்திருப்பது தற்சார்பு அல்ல என்று தெரிவித்தார். அரிய வகை கனிமங்களுக்கான தேவை உலகம் முழுக்க அதிகரித்து வரும் நிலையில் அரிய வகை கனிமங்கள் துறையில் முன்னேறி செல்லும் பணிகளை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். பல ஆண்டுகளாக உரங்களுக்கு கூட நாம் மற்ற நாடுகளைத்தான் சார்ந்திருந்தோம். உர உற்பத்தியில் நாம் தன்னிறைவு பெற வேண்டும். உணவு உற்பத்தி, மின்சார வாகனம், சோலார் பேனல் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நமது பாரதத்தின் சக்தியை இந்த உலகம் கண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர், நாட்டின் விடுதலையில் ஏராளமான தேச தலைவர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்கியதாகவும் நமது அரசியல் சாசனத்திற்கு தலைவணங்கி மரியாதை செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார். ஒரே நாடு, ஒரே சாசனம் என்பது நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற வீரர்களுக்கு வணக்கம் செலுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பஹல்காமில் அப்பாவி மக்களின் மதத்தை கேட்டு மனைவியின் கண்முன்னே படுகொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், குழந்தைகள் தங்கள் கண்முன்னே தந்தையை இழந்ததாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டதாகவும் ஆபரேஷன் சிந்தூரில் நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் கூறிய பிரதமர், இதன் மூலம் நமது பாரதத்தின் சக்தியை இந்த உலகம் கண்டதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.